கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த வளைகுடா நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள், இந்த ஈரானும் இஸ்லாமிய நாடு. அவங்களுக்குள்ள எப்படி பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மூக்க நுழைக்க இது ஈரானுக்கு பிடிக்கலை. உடனே அமெரிக்காவோட இராணுவ முகாம்கள் இருக்கிற வளைகுடா நாடுகளான ஈரான், குவைத், பக்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் இப்படி 6 நாடுகள் மீது ஈரான் இராணுவமானது தாக்குதல் நடத்தது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தது. இந்த வளைகுடா நாடுகள் 6 இருந்தாலும் 7வது நாடான ஓமன் இதுக்கு தாக்குதலில் உட்படுத்தப்படலை. அதுக்கு காரணம் என்னன்னா, ஓமன் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டுமில்லாமல் ஈரானுக்கும் இடையில மத்தியஸ்தம், அதாவது நடுநிலைத்தன்மையோட செயல்பட்டுருக்குங்க. குறிப்பாக ஈரான் ஓமனோட மிக நெருங்கிய தொடர்புலையும் நட்புலையும் இருந்திருக்கு. மேற்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் ஈரான் மேலே பொருளாதார தடை விதிக்க ஓமனோட எல்லையாக இருக்கிற ஹோர்முஸ் நீரிணை தான் ஈரானோட பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகமாக உதவி இருக்கு. நன்றி, வணக்கம்.